அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலேருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பலன்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த வாரத்துக்கான விசேஷமான நாட்களை பார்த்துடலாம். இந்த வாரத்தில் 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைக்கு கரிநாள், சுபகாரியங்கள் விளக்கப்பட்ட நாள். ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 சித்தர்களில் முக்கியமான சித்தர் கொங்கண சித்தர், அவருடைய ஜெயந்தி விசேஷமான நாள். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க, சந்தர்ப்பம் இருக்கக்கூடியவங்க கொங்கணருடைய சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வழிபடலாம், இல்லைன்னா அவரை நினச்சி வழிபாடு படுங்க. திங்கக்கிழமை ஏப்ரல் 21ஆம் தேதி அன்றைக்கு நடராஜருடைய அபிஷேகம் நடக்குது. திங்கக்கிழமை அது மட்டும் இல்லை, சோம வாரத்தினுடைய சிராவணம் நடக்குது. அதுலேயும் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே திருவோண நட்சத்திரம் வர்றதுனால யாரெல்லாம் திங்கக்கிழமை சோம சிராவண இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. அன்றைக்கு முக்கியமான நாள் நடராஜருடைய அபிஷேகம். இனி இந்த வாரத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படி பார்க்குற போது மேசராசியில் சூரியன், ரிஷபராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மீன ராசியில் வழக்கம் போல் 4 கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, சனி. இந்த கிரகங்கள் அடிப்படையில் இவங்க நிற்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதன் அடிப்படையில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நான் இதுக்கு முன்னாடி சொன்னதான் இந்த வாரமும் உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. எதுலையாவது உங்களுக்கு வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்க. ஏன்னா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக காமிக்குது. ஒருவேளை முதலீடு பண்ணுற அளவுக்கு நமக்கு கையில் பணம், தனம், பொருள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அல்லது தேவையற்ற செலவினங்கள், எதிர்பாராத விரயங்கள், நஷ்டங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானம் இருக்கான்னா வருமானம் உண்டு, அதற்கு மேலே செலவுகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும், அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்க்குரிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட ஒரு பக்கம் குரு, ஒரு பக்கம் சுக்கிரனோட தொடர்பு கொள்கிறார். குரு உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பிஸ்னஸில் 2ஆம் இடம்னா லாபம், 12ஆம் இடம்னா விரயம். ஸோ ரெண்டுமே கலந்து இந்த மாதம் சொந்தமாக தொழில் பண்ணுற உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதனுமே 12ஆம் இடத்துல சனி பகவானோட இருக்கார். சனியும் 12இல் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நிறைய பிரச்சனைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 வாரமாகவே உங்களுக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான பலன்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வாரங்களில் கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும், உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். அதற்கான கிரக நிலைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஒர்க்கில் பெரிய லெவலில் க்ரைசஸ் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட், அதாவது தாங்கித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பொறுமையாக நிதானமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், துணைவியாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, பட் அதுக்கு தந்த லாபம் இருக்கான்னா இந்த வாரம் இல்லை. பெரிய லெவலில் நான் விவசாயம் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் சுமாரான பலன் தான். ஒரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையாக கவனமாக இந்த வாரம் நீங்கள் இருங்க. உடலில் சின்ன பிரச்சனைனாலும் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா டாக்டரை கவனிங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது, பட் அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இந்த வாரமும் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பாஸ்போர்ட், விசா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். ஓரளவுக்கு அது நமக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தெய்வ அனுகூலத்தை பிரமாதமாக கூட்டுங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும்
தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய 11ஆம் இடத்துல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் நிறையா இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அதிலெல்லாம் கலந்துக்குவீங்க அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனையுமே இந்த வாரமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கூடும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு லாபம் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் இந்த வாரமும் சாதகமாக இருக்குது. ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா விழுகுமா அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நினைக்கிறவங்களுக்கும் சாதகமான கிரக நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் அல்லது எதிர்பாராத லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார், நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லாதவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அதெல்லாம் நன்மையாக முடியும். இந்த வாரம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் சில முடிவுகள் எடுப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இறை அருளால் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல இருக்கார். இந்த வாரமும் உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்களோ அல்லது பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இந்த வாரமும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கணும், காரியம் ஆகணும், இது வரைக்கும் தடையாயிட்டிருக்கு, பிரச்சனையாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரமும் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாரமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள், உங்கள் உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள், இது எல்லாமே இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எல்லா விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும்.
இந்த வாரத்தில் எதிர்பாராமல் நீங்கள் ஏதாவது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், கோர்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, நீங்கள் எந்த வேலையில் ஜாபில் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அந்தஸ்தோடையும் கௌரவத்தோடையும் புகழோடையும் நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமே அல்ல, ப்ரமோஷனை யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ இந்த வாரம் வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் எல்லா விதமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் வேலையில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது இருக்கும். பட் நீங்கள் தான் அதில் எப்பயுமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேது அப்படின்னாலே திருப்தியற்ற மனநிலைன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ இந்த வாரம் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்பு உற்பத்திக்கு தந்தால், சேல்ஸுக்கு தந்தால், மேனுஃபேக்சருக்கு தந்தால் லாபம் உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் சிவ வழிபாடையும் அதிகப்படுத்துங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் இருந்த நிலைமைகள்லாம் மாதிரி கடந்த ஒரு 2 வாரங்களாக உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் செயலாக்கம் பெறும். வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாக ஆகுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இறை அருளால் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். அது மட்டுமல்ல, உறவுகள் மறுபடியும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன உறவு அல்லது நட்புகள் தொடர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழில் பரவாயில்ல. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ வாழ்க்கையில் அவ்வளோ தூரம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த வாரமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னா நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் நல்ல லாபத்தை வருமானத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் இருக்குது, 2-3 இடத்துல வேண்டிய பிஸ்னஸ் இருக்குது, 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் நிறையா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் நற்பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனும் பரவாயில்ல. ஆக இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பெருமாளையும் கும்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கார். 9ஆம் இடம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் ரெண்டுமே இந்த வாரமும் கலந்து தான் இருக்குது.
ஒரு பக்கம் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் அந்த காரியம் நடப்பதற்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ரெண்டுமே பெரிய லெவலில் தான் இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி முன்னோருடைய சொத்து இருந்து அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ அவங்களுக்கு இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய பணங்கள் இது வரைக்கும் லாக்காக இருந்தால் அந்த பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு, நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுடைய பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது. கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த வாரமும் தொடர்கிறது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ணணும், விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இன்னொரு பக்கம் நான் முதலே சொன்ன மாதிரி அடையறதுக்கு கொடுக்கக்கூடிய விலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்குற போது வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க, தேவையில்லாத விஷயத்தை பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப எப்போயுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ உங்களுடைய உறவுகளை ரொம்ப பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலைன்னா இந்த வாரம் விற்கலைன்னா பெருசாக ஒரி பண்ணாதீங்க. பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், இந்த லாபம் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்கள் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்ளுற மாதிரி ஒரு தோட்டம், அவர்களாலேயும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் என்பது இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பெரிய லெவலில் அஃபயர் இருக்குன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஃபியூச்சரில். ஒருவேளை லவ் அஃபயர் இல்லாதவங்களுக்கு அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஏதாவது பிரிஞ்சு இருக்கிறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் தொடர்கிறது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. மணி ரொட்டேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை. ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த பயணத்துலேயும் சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் உங்களுடைய ட்ராவல் தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை ஏற்படுற மாதிரி தோற்றம், உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, ரெண்டுமே கலந்து இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரெக்டாக நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வச்சு எதுவும் பண்ணாதீங்க. அது சுமாரான பலன். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் இடங்கட வாங்கணும், ஏதாவது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க,
உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக, அதனால் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வேலையின் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடைக்க வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களும் சுமாராக தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் பெருமாளையும் நல்லா கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்காங்க. பட் அதே சமயத்தில் சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. வேலையில் மறுபடியும் கவனம். உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்கிறது, ஒர்க்கில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாமே இந்த வாரமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால் கிடைச்ச வேலையை பொறுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள். அவசரப்பட்டு வேலை மாறுறது, கம்பெனி மாறுறது, வேலையை விடுறது இதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வருமானங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க. இது இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுமார் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடல் ஆரோக்கிய குறைப்பு, வைத்திய செலவுகள் அல்லது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான கடுமையான போராட்டத்துக்கு இடையில் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லார் விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நெருங்கிய உறவினர்களாகட்டும், இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். இந்த லாபம் உங்கள் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஃபியூச்சரில் நன்மைகள் உண்டான கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். அதனால் உங்களுக்கு பெருசாக மகிழ்ச்சி இருக்குமான்னா அதுவும் இல்லை. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வெளியே லாபம் உங்களுக்கு குறைவு. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனுமே ரொம்ப கவனம். டோட்டலாக இந்த வாரம் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் தன்வந்திரியும் ஆஞ்சநேய பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். எவ்வளோ உங்களுக்கு இப்போ லைஃப்பில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, உங்களை அறியாத ஒரு சந்தோஷம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருந்தால் இந்த லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு லவ் செப்பரேட் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும்.
பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் அதுக்காக பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறையும். நோய் கிரானிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. நிறைய மெடிசன் சாப்பிட்றேன், கிரானிக்காக நோய் இருக்குது, எப்போ குணமாகும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த வாரம் நீங்கள் அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய ஜாபில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அதை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இந்த வாரம் இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ, உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப நாளாக இடங்கடை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் அடைவதற்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் பெருசாக கடன் கேட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் கடன் கிடைக்கல, நிறைய தடைகளும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் குறிப்பாக பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல, செவ்வாய் 8ல் இருக்கார். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாபில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்கள் வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாருன்னா இல்லை. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த வாரம் தலையிடாதீங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க. இதெல்லாமே ரொம்ப இந்த வாரம் நல்லது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்கும். ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் நடக்குமான்னா சுமாரான பலன் தான். இந்த வாரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. இல்லைன்னா யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூ இருக்கோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துலேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளால் நன்மை, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நற்பலன்கள், இந்த அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த தொடர்பின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. கல்வியில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கூடும். கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கௌரவம் மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது,
ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே அடக்கி வாசிங்க. எல்லா விதமான யூக வணிகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இல்லை. அதனால் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மரையும் மகாலட்சுமியும் நல்லா கும்பிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நம்பிக்கைக்குரியவங்களாங்க இருப்பாங்க. இந்த வாரம் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத ட்ராவல் இருக்கும். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம், ஓவர் டென்ஷனும் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏர்னிங் ப்ளஸ் லேர்னிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த வாரம் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஆக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். உங்களுக்கு அதில் வருமானங்கள் இருக்குது. ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா நடக்கும் அல்லது கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரொட்டீனாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஜாபில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. இந்த வாரமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் வேலையில் நான் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன், போனஸை எதிர்பார்க்குறேன், எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அது மட்டுமல்ல, இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த வாரம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நார்மலாக தான் பிஸ்னஸ் இருக்குது, பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, அதுக்காக நஷ்டமும் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் முழு முதற் கடவுள் விநாயகரையும் அது மட்டுமல்ல முருகப்பெருமானையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சை ரொம்ப குறைக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே கிரியேட் பண்ணாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது நன்மையாக இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாரையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அவர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷனு தந்த நல்ல சேல்ஸு, நல்ல லாபம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நல்ல ஆடை, ஆபரணங்கள், நகைகள் இதெல்லாமே வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க.
உங்களுக்கு லோன் வாங்கி கூட இதெல்லாம் வாங்கிறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கையில் இந்த வாரம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைனால் கூட கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் கையில் இல்லை. அப்படியே இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்குது, பட் கையில் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்தராக நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரமும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. இந்த வாரம் பெருசாக உங்கள் பிஸ்னஸில் லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, நியூட்ரலாக தான் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அஃபேர் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். கௌரவம் அந்தஸ்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்குது, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குன்னா அதையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க இந்த வாரம் வருவாங்க. அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப நல்லா வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் தொடர்கிறது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பாராத விதமாக விற்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு. கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலை இந்த வாரம் இல்லை. யாரையும் நம்பி இல்லாமல், யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களே உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய கேரியரில் உங்களுடைய ஜாபில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். இந்த வாரம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் குறைவாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பாப்புலாரிட்டி அந்தஸ்து கூடும். அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். கவர்மெண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவரை நீங்கள் கூட்டணுமோ அந்த அளவுக்கு கூட்டுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இறையரில் இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. குறிப்பாக இந்த வாரம் முருகனையும் நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.